நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சங்க இலக்கியம் பற்றி பார்க்க போகிறோம். உடனே எல்லாருக்கும் ஏதோ நம்மளுக்கு தொடர்பு இல்லாத விஷயம்னு தோணும். சத்தியமாக அது நம்ம ஃபேமிலி கதை தெரியுமா? குறிப்பாக யாரெல்லாம் கேட்குறீங்களோ உங்கள் தாத்தா பாட்டி கதை தான் சங்க இலக்கியம். அவங்க நிறைய அவங்க வாழ்ந்த கதைகளை எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அதுதாங்க தமிழ். தமிழ்னா நம்ம காங்காச்சா ஆ ஆ இ இதோடு நின்றக்கூடாது. அந்த எழுத்துக்கள்லாம் கூடி சொல்லாகி சொல் பொருளாகி அது பெரிய ஒரு ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை காட்டக்கூடியது தான் சங்க இலக்கியம். இலக்கியம் இலக்கணம் எல்லாமே நீங்கள் ஒன்றாவே நீங்கள் ஒரு மீனிங்கில் கொண்டு போயிடுங்க. ஏன்னா எப்படிலாம் வாழ்ந்தாங்கன்னு சொல்லி எழுதி வச்சது இப்படி, அதாவது இப்படி கூப்பிடணும் இப்படி பேசணும்னு எழுதுனது ஒரு இலக்கணம்னு வச்சிங்களேன். அப்படிலாம் வாழ்ந்தது இலக்கியம். அதனால் இலக்கணத்துக்கும் இலக்கியத்துக்கும் ஒரு மெல்லிய கோடு தான். அதை விட்டுடுவோம். நம்ம நேரடியாக யதார்த்தமான விஷயத்துக்கு வருவோம். இன்றைக்கி கிளாஸில் பசங்கக்கிட்ட சொன்னேன், இவங்க எல்லாருக்கும் ஒரு அசைன்மெண்ட். அப்படி உங்கள் ஃபோன் எடுங்க, எதனா ஒரு சங்க இலக்கிய பாட்டு எடுங்க, அதில் எதனா ஒரு ஓமைனா பொதுவாக கேட்குறவங்களுக்கு ஒரு குழப்பம் வரலாம். ரஜினி மாதிரியே இருக்கார், கமல் மாதிரியே இருக்கார், அஜித் மாதிரியே இருக்கார், இந்த மாதிரி அவர் மாதிரி இவருலாம் பேசுகிறோம்ல, அதை தான் ஓமைன்னு எடுத்துங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஓமை இருக்கான்னு தேடுங்கடான்னு சொல்லும்பொழுது ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னான், சார் ஒரு மலை நாயோட பல்லு மாதிரியே இருக்குதுன்னு எழுதி வச்சுருக்கிறாங்க சார் அப்படின்னா. அந்த கிளாஸில் எல்லோரும் நான் பாராட்டி அவனை கைத்தட்ட சொன்னேன். ஏன்னா டக்குன்னு அவன் ஈஸியாக கேட்ச் பண்ணிட்டான், அந்த விஷயத்தை எடுக்கிறான், உள்வாங்குறான். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். மதுரை சைடில் இருக்கக்கூடிய ஒரு மலையை யானை மலைன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அப்போ இந்த சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டில் நாய் பல்லு மாதிரியே இருக்கிற மலை அப்படின்னு ஒரு செய்தி வருது. அப்படின்னா இவங்க பெரியவங்க பாருங்கள், ஒரு செய்தியை எதிரில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறதுக்கு, நல்லா தெளிவாக சொல்கிறதுக்கு இன்னும் ஒரு பொருளோட ஒப்பிட்டு தான் புரிய வச்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி சங்க இலக்கியத்தோட அழகே இந்த ஓமை உங்களுக்கு அப்படியே பாருங்களேன். ஒரு ஓமை, ஒரு பாட்டில் வரக்கூடிய செய்தி, யானையினுடைய தந்தம் இருக்குல்ல, அது புலியினுடைய வயிற்றில் குத்தி வெளியே வரும்பொழுது அந்த ரெட்டிஸாக அந்த சிவந்த நிறமுடைய அந்த தந்தமானது பார்ப்பதற்கு வாழைப்பூ போல இருந்ததாக ஒரு ஓமை செய்தி. அப்புறம் இன்னும் நிறைய அற்புதமான ஓமைகள்லாம் அதில் இருக்குது. அது போயிட்டே இருக்கும். சங்க இலக்கியம் ரொம்ப அழகானது, ரொம்ப அழகானது. இந்த தாத்தா பாட்டி கதைகள் தான் இந்த உலகமேன்னு சொன்னவங்களால் நம்ப முடியுதுங்களா? இப்போ கணியன் பூங்குன்றனார்ன்றவர் தானே யாதும் முறை யாவரும் கேளிர்னு எழுதினார். வீட்டு உள்ளவே உக்காந்து அவரால் அது எழுத முடிஞ்சிருக்கும். உலகம் ஃபுல்லாக அவர் சுற்றி இருக்கணும். எப்படிங்க ஒரு இதில் போனாரா, ஃப்ளைட்டில் போனாரெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. உலகம்னா எதை நீங்கள் உலகம் நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது அந்த சூழலில் என்ன டிரான்ஸ்போர்ட், அது குதிரையோ என்ன, இல்லை கப்பல் வழி பயணமோ, எந்த இடத்துக்கு எவ்வளோ தூரத்துக்கு அவங்களால பயணம் பண்ண முடியுதோ அது பயணம் பண்ணியிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் அந்த பாடல் யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு ஒரு வீட்டு உள்ளே இருந்துக்கிட்டே எழுதுனது கிடையாது. இப்போ அண்மையில் வரக்கூடிய ஒரு ஃபேமஸான டைலாக், ரோம் அரண்மனை ஒரே ஒரு நாளில் கட்டப்பட்டது இல்லைன்னு எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க. நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக பயன்படுத்துவோம். ஏண்டா யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு சொன்னார்ல எங்கள் தாத்தா கணியன் பூங்குன்றனார். அவர் வீட்டு உள்ளேருந்து உட்காந்துலாம் சொல்ல பல இடம் சுற்றி இருக்காரு. அந்த அனுபவ அறிவில் வந்தது தான் அந்த செய்தி. அப்போது இப்போ சங்க இலக்கியம் சொன்னாலே, தமிழர் இலக்கியம் சொன்னாலே உங்களுக்கு ஒரு பயமும் வேணாம். நம்ம தாத்தா பாட்டி வரலாறு அது. அந்த வரலாறு தான் இப்போ அண்மையில் சோனி, பிபிசி, நேஷ்னல் ஜியாகிரஃபி, டிஸ்கவரி இந்த மாதிரி சேனல்களில் ஒரு காடு இருந்துச்சா, அந்த காட்டில் இவங்கெல்லாம் இருந்தாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரோக்ராம்லாம் போயிட்டுருக்குல்ல. அந்த ப்ரோக்ராம் மாதிரின்றதை விட அதை விட சூப்பராக இருக்கும் நம்ம சங்க இலக்கியம் பாடல்கள். அதில் வரக்கூடிய செய்திகள்லாம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். பேர்கள் சொல்லுவார்ல, வாங்க அந்த காட்டுக்கு போகலாம், அங்கே இது இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லுவார்ல, அதெல்லாம் நம்ம புலவர்கள் எப்பயும் எழுதி வச்சிட்டாங்க. அதே மாதிரி தமிழ் புலவர்கள் எழுதுனது வெறும் கற்பனை கிடையாது. ஒரு கரடி பற்றி அவங்க சொல்ல வராங்கன்னா அந்த கரடியினுடைய வாழ்க்கை முறை, அது என்ன சாப்பிடுது, எப்போ அதுக்கு பசி எடுக்கும், கர்ப்ப காலத்தில் அதுக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த கரடிக்கு உக்கிரமாக பசி எடுக்கும். கரடிக்கு மட்டும் இல்லை, பசு
யானை, இது எல்லாம் குட்டி போட்டதுக்கப்புறம் அதுங்களுக்கு அகோர பசி எடுக்கும்ன்றத பதிவை இலக்கியங்களில் நிறைய, ஏன் இன்னும் உச்சகட்டமாக சொல்லணும்னா யானை கொட்டாவி விடுற காட்சியெல்லாம் சங்க இலக்கியத்தில் எழுதி வச்சுருக்காங்க. அதனால் நம்ம தமிழர் இலக்கியமான சங்க இலக்கியம் மிக நுட்பமானது, அழகானது, அறிவார்ந்த ஒரு செய்திகளை உள்ளடக்கியது. அதுக்கு சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம், அவ்வளோ ஒரு கடல் அது. அதை நீங்கள் ஏதோ மாதிரி நினைக்காம சும்மா ஜாலியாக பாருங்கள், படிங்க. இப்போ இருக்கிற இளைஞர்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், வெறும் ஸ்கூலுக்கு போகிற ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் சங்க இலக்கியம் கிடையாது. தயவு செஞ்சு அது நம்ம ஒரு வேலைக்கு போகிற ஒரு அண்ணன், ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியோ ஏதோ ஒரு இடத்துல வேலை செய்கிற ஒரு அண்ணன் கூட ஒரு யூடியூப்பில் சங்க இலக்கியம்னா என்னன்னு நீங்கள் போட்டு கேட்கலாம். அது கடைசியில் இவ்வளோ தானா இது, விவசாயம் பற்றி எழுதியிருக்கிறாங்க, எங்கள் ஊரை பற்றி எழுதியிருக்காங்க என்ற ஒரு புரிதல் வரும். கடைசியில் தமிழர்களுடைய அந்த ப்ரைட், பெருமை நமக்கு தெரிய வரும். கொஞ்சம் நிறைய பேசிட்டேன், ஏன்னா அது சங்க இலக்கியம்ல. அடுத்த முறை கம்மியாக பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.